ஓம் ஸ்ரீம் குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். சிவதக்தித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எவ்வளவுதான் பூஜைகள் பண்ணாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம கையில் பணம் தங்க மாட்டேங்கிற சுச்சுவேஷன் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது ஏன் அப்படின்னு நம்ம அலசி நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா, சில கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு அங்கே புலப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வந்தாலும் நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம ஈர்க்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம விரும்புகிறோங்கிறது தெரிஞ்சுதான் நம்மகிட்ட வந்து தங்கும். அதனால நம்ம ஒரு பொருள் நம்மகிட்ட வருது அப்படின்னா நம்ம அதை ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அதை வரவேற்கணும். அதை விடுத்துட்டு நாம தொடர்ந்து ஒரே மாதிரியான உடைகளை தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கேதுத்தன்மை தான் உருவாகும். புதிய புதிய ஆடைகளை நம்ம அணியும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். அந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போவோம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு புதிய ஆடை அணியணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வியர் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு புதிய ஆடை அணியும் பொழுது நம்மளை அறியாமலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அதே போல ஒரு நகைகள் அதிகமாக அணியும் பொழுது நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஒரு இடத்துக்கு நம்ம பர்ச்சேஸ்க்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ச்சேஸுக்கு போகும் பொழுது நம்ம எந்த மாதிரியான உடை அணிஞ்சிட்டு போறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவமே இருக்கும். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு நாம செல்ஃப் லவ் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி நாம போக முடியும். இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நிறைய விஷயங்கள்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனிமைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னாக்கா அந்த செல்ஃப் லவ் பண்றவங்களால மட்டும்தான் அது வந்து முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷனே தெரியாம எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அது ஏன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு இப்போ வீட்டில் வியர் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு சில ஆடைகள் இருக்குது. அந்த ஆடைகளை தவிர்த்துட்டு புடவைகளில் தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்கள் புடவைகளில் இருந்து பாருங்க. அதே போல் நம்மளுக்கு எப்போ நமக்கு நம்ம மேலே ஒரு வியர்வை ஸ்மெல் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா உடனே போய் குளிங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி நறுமணமாக உருவாக்கிக்கோங்க. செண்டு போட்டுக்கோங்க. அதிகமாக பூ வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தன்னை அறியாமலே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடிரும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக ஆகிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் ஆகிருச்சு, நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும், 4 பேர் நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வழியை வந்து அது கொடுக்கும். நம்மளை சுற்றி எந்த நேரமும் நம்ம சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் நம்ம குதூகலமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு மெயின் காரணம் செல்ஃப் லவ் தான். செல்ஃப் லவ் பண்ணினீங்கன்னா மட்டுமே தான் நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். இன்னுமே இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பேணி பாதுகாத்து முதல்ல நம்மளை லவ் பண்ணுவோம். நம்மளை லவ் பண்ணி நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த சுதந்திரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். நம்ம சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். ஓகே, நற்பவி நல்லதே நடக்கட்டும். மீண்டும்